ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் சிக்கன் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஓவன் எதுவுமே தேவையில்லைங்க. நம்மக்கிட்ட இருக்க கேஸ் அடுப்புலேயே செய்யலாம். இந்த சிக்கன் ரெசிபி பார்த்தீங்கன்னா யாருமே பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நான் சொல்கிற இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான பொருள் தாங்க தேவைப்படும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் டேஸ்ட் அதே சேமில் இருக்கும். உங்களுக்கு ஹோட்டல் டேஸ்ட் அப்படியே வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரில் சேம் ஹோட்டல் டேஸ்ட் அப்படியே வர்றதுக்காண்டி 2 சீக்ரெட் டிப்ஸ் உள்ளே சொல்லியிருக்கேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அங்கே ரொம்பவே காரசாரமான புளிப்பான ஸ்பைசியான மவுத் வாட்டரிங் டிஷ் எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் ஃபுல்லாக பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் லெக் வாங்கிக்கோங்க. கடையில் கிரில்லுக்குன்னு சொன்னாவே வெட்டி கொடுப்பாங்க. சிக்கனை பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பிளட்டெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்து ஹாஃப் லெமன் கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கோங்க. மீதி லெமன் பார்த்திங்கன்னா நம்ம கிரில் மசாலா செய்யும்போது சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பிஞ்ச் அளவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசாலா கோட் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிரில் மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. புளிப்பு இல்லாத திக்கான தயிராக பார்த்து 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணி அதில் சேர்த்துட்டு மீதி வச்சுருந்த ஹாஃப் லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லா சைடும் சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த சிக்கனை நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த சிக்கனை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ரீசரில் வச்சு ஊற விடாமல் கீழே ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஊற விடலாம். இந்த மாதிரி கீழே ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால இந்த மசாலா வந்து நல்லா ஜூஸியாக உள்ளே இறங்கும் இந்த சிக்கனுக்குள்ளே. அடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சிக்கனை ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கி வைங்க. நீங்கள் தனித்தனியாக வைக்கும்போது மசாலா வந்து பிளேட்டில் நிறையா வேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம ஒன்று மேலே ஒன்று சிக்கன் வச்சு அடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மசாலா வந்து அந்த சிக்கன்லேயே தான் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்க பெரிய நான்ஸ்டிக் தவாவை பார்த்து எடுத்து ஹீட் பண்ணி அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆனதும் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பட்டர் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பு பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருப்போம். இப்போ நம்ம சிக்கன் பீஸ் அதில் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு மாற்றிக்கலாம். நம்ம சிக்கன் பீஸில் இந்த பேனில் சேர்த்து ஒரு 5 செகண்ட்ஸ் கழித்து இந்த மாதிரி நீங்கள் நகர்த்தி விடுங்க. அந்த சைடு இந்த சைடும் இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் சேர்த்த உடனே நீங்கள் சிக்கனை வந்து மூவ் பண்ணி வைக்கிறனால பேனில் அவ்வளோ மசாலா ஒட்டாது. ஒரு 15 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு 2 மினிட்ஸ்க்கு ஒருக்கா திருப்பி போட்டு குக் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி சிக்கனோட அவுட் சைடு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸு மூடி போட்டு குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒருக்கா எடுத்து இந்த சைடு திருப்பி போட்டுகிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே நம்ம இந்த சிக்கன் வந்து குக் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இந்தளவு குக் ஆனதும் நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே ஒரு டிப் சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, அந்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்னதாக ரவுண்ட் பிளேட் எடுத்து சிக்கன் மேலே வச்சுருங்க. இதுக்கு மேலே நல்லா வெயிட்டான ஒரு பொருளை எடுத்து வைங்க. மாதிரி நம்ம வெயிட் வச்சு சிக்கன் குக் பண்ணுறனால நம்மளுக்கு நல்லா உள்ளே வந்து குக்காகி கிடைக்கும் சிக்கன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே குக்காகி கிடைக்கும் சிக்கன். லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு இந்த சைடு திருப்பி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இங்கேயே நம்மளுக்கு அந்த பிளாக் கலரில் சூப்பராக அந்த கருகின மாதிரி கிடச்சிருச்சு. இதே மாதிரி 2 சைடும் நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இந்த சைடும் அந்த சைடும் இந்த மாதிரி கிடச்சிரும். இதை விட டார்க் கலரில் வேணும், நல்லா மொறுமொறுப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரஷ் எடுத்து நல்லா பட்டர் தடவிட்டு இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. சைடு 2 செகண்ட் அந்த சைடு 2 செகண்ட் வச்சு எடுத்தாவே போதுங்க. இது வந்து உடம்புக்கு நல்லதில்லை, அன்ஹெல்தி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சார்கோல் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஹாட் பாக்ஸில் இந்த சிக்கன் போட்டுட்டு அந்த சார்கோல் இதுக்குள்ளே வச்சு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஃப்ளேவர் கடையில் வாங்குற மாதிரி அச்சசல் அப்படியே இருக்குங்க. ஓவன் எதுலேயுமே வைக்கல. இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக குக் ஆகி கிடச்சிருக்கு, நல்லா சாஃப்டாக. அந்த பேனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் ஃப்ரை பண்ணி சிக்கனை எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த உள்ள டஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பட்டர் சேர்த்து நீங்கள் நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. உள்ள மசாலாவோடையே சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ரொம்ப கருகுன மாதிரி ஆயிருங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண கிரில்லுக்கு நம்ம என்னென்ன சொன்னோமோ அதே மாதிரி சேம் இதையும் செஞ்சு எடுத்துக்கலாம்.
பாருங்கள் செம்ம கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இப்போ இதில் நம்ம ஹோட்டல் டேஸ்ட் கொண்டு வரதுக்கு ரெண்டாவது டிப் என்னென்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட சாட் மசாலா பவுடர் இருந்துச்சுன்னா எல்லா சைடும் படுற மாதிரி லைட்டாக லேசாக தூவி விட்டுக்கோங்க, 2 சைடும். இதுக்கு மேலே கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் தூவி விட்டுக்கோங்க. டெக்கரேட் பண்ணுறதுக்கு உங்களோட யூனிக்கான ஐடியா வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. குக்கும்பர், ஆனியன், லெமன் இதெல்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண மல்லித்தலை தூவி நீங்கள் சூப்பராக சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க.